அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான பலனுங்க. செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா, ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன கொடுக்குறோம்னா, செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரக பயிற்சி இருக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு, பாத்துக்குங்க. செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க. செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கொலு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்கார பாருங்க, ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. என்னங்க எடுத்தவொன்னா தைரியமான குணங்கிறீங்க? எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. பிடிச்சதே உங்கள்கிட்ட தானே மீனராசிட்ட. எல்லா கலையிலுமே விரும்புவாங்க, சூப்பரா விரும்புவாங்க மீனராசிக்காரங்க. அனைத்து விதமான கலை இருக்கும். ஒரு வேலையை பார்த்தா அது கரெக்டா, அது ஒழுக்கமா நாகரீகமா சூப்பரா பார்ப்பாங்க மீனராசிக்காரங்க. கடமைக்கு போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. பொறுமை, அமைதி, நிதானம், நீதி, நேர்மை, செம்மையான டேலண்டான குணம் அதிகமா மீனராசிட்ட பிடிச்சதே இவங்கள்ட்ட தான். இவங்கள்ட்ட உள்ள அறிவை வெளியில கொண்டாதான் இவங்கள மாதிரி யாரும் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போறதே இந்த மீனராசிக்காரங்க தாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பது. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். பார்த்துக்குங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு டைம் இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, அதுல உங்களுக்கு புரியும். இதுல நம்ம தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். உங்க ராசியிலே பாருங்க, உங்க ராசியிலே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசி சஞ்சாரம் செய்யறாரு. அது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல 4 கிரகம், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 4 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதான் கிரகத்துடைய அமைப்புடைய கோள்களுடைய நிலவரம். இதுல 4 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லா கிரகம் 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க போகுது. சுக்கிரன் கேது தவிர கரெக்டா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எப்ப பேச்சாராம் கரெக்டா உங்களுக்கு செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதிக்கு பேச்சாயி 8ஆம் இடத்துக்கு போறாரு. 1 14ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து கடகத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு வர்றாரு 14ஆம் தேதி. 15ஆம் தேதி தான் புதன் வந்து உச்சமாயி நேரா உங்க ராசியை பாக்குறாரு. புதனும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பாங்க. 17ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி நேரா உங்க ராசியை பாக்குறாங்க. புதன் சூரியனுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை டைரக்டா விழுவுது. அப்ப நல்லா சொல்லல, உங்களுக்கு விசேஷமான ஒரு பலன் சொன்ன பாத்தீங்களா? இதான் விசேஷமான பலன். புதன் உச்சமான புதன் எப்போதுமே உங்க ராசியை பார்த்தா அது மிகப்பெரிய யோகம். 1 உச்சமான கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த இடத்த வளர்த்து விட்டுரும். ஏன்னா 7ஆம் பார்வை அது இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் உங்க பக்கம் தேடி வருது நடக்கும். அதுவும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியன் கேதை விட்டு விலகுனதுதான் இப்ப ரொம்ப நல்லதுங்க. சூரிய பகவான் தனியுமே வந்து உங்க ராசியை பாக்குறாருன்னா மிகப்பெரிய யோகம் பாத்துங்க. ஏன்னா எப்போதுமே சூரியனும் குரு பகவான் நட்பு கிரகம். நம்ம ஏன் உங்களுக்கு நல்லது விஷயம் நடக்கும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதான் காரணம். எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப ஜென்மசனி நடக்குது இப்படி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. சனி பகவான் பாதிப்பார் தான், இல்லைன்னு சொல்லல. நிறைய பேருக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. எல்லா நேரமும் அவர் கஷ்டத்தை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி வரும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் குறையும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், மீனராசியை பொறுத்தவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை ஏன் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலனை கரெக்ட் பாருங்க, துல்லியமா வரும். ஏன்னா சில பேர் மீனராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி.
ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா இவருக்கு என்ன மீனராசி பொறுத்த என்ன பிரேக் கொடுத்துருப்பாரு சனி பகவான் ஓப்பனா சொல்ல போனா 10, 11, 11, 12 ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்கும். லாபம் வருமானம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டப்படுத்திருப்பாரு. ஓப்பனா சொல்ல போனா யார் அதுல சனிபான் சரியில்லையோ கொஞ்சம் பொருளாதார வருமானம் கஷ்டப்பட்டீங்க. அது மட்டும் இல்ல சனிபான் கொஞ்சம் ஜென்மத்துல இருக்கும்போது எல்லாமே மந்தமா சோம்பேறியா ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு. ஆனா அவர் சுயசாரத சனியோட கால போறதுனால வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை கொண்டு பண்ணியிருப்பாரு. கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா எனக்கு எதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, ரொம்ப வருமான பிரச்சனை இருக்கு, எனக்கு வேலை உத்தியம் சரியா அமையல, படிப்புகள் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமா இருக்கு, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றேன் இன்னும் கிடைக்கல, இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்டா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் ராகுடைய காலில் போகும்போது அங்கே விரைய செலவு நிறைய பேர் மருத்துவ செலவோ, தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு மருத்துவ செலவோ, இல்ல கணவனுக்கு ஒரு மன வருத்தமோ, இது மாதிரி ஒரு சில பேருக்கு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு. ஒரு பெருசா வர்ற மாதிரி வந்திருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. ஆனா ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா அவரு குரு போனது ராகுடைய நட்சத்திரத்துல போனாரு. அப்ப ஏதோ ஒரு ஏமாற்றத்தை பெரிய ஒரு இழப்புகளை நீங்க சந்திக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுது. இது எல்லாத்துக்கும் இல்ல, யார் ஜாதகர் தசாபதி சரியில்லை கேட்டு பாத்தீங்கன்னா ஆமா எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்ப என்ன ஏன் இதை விட ஒரு விசேஷம் உங்களுக்கு நல்லது நடக்குது என்ன காரணம் தெரியுமா? சனி பவனும் குருட சாரத்துல, குரு பவனும் குரு சாரத்துல சூப்பரா இருக்கும். எல்லாமே குரு மட்டும் ஜாதகத்துல மட்டும் நல்லா இருந்தா மட்டும் இந்த பலனை எடுத்து பாருங்க, செம்மையா இருக்கும். இப்போ நான் முதல் பலனை என்னமா சொல்லுவேன், உங்க அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அரசாங்கத்துல ஏதோ அரசு முறை ஏதாவது வழக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். இது எழுதியே நம்ம கொடுத்துடலாம். இது செம்மையான நேரம். செப்டம்பர் மாசம் 13, 14, 15, 17க்கு அப்புறம் பாருங்க இது சம்பந்தமா ஏதோ ஒரு நல்ல செய்தி வரும் பாரு. ஜாதகத்துல தசாபதி இருந்து நல்லா இருந்தால் வீடோ இடமோ பூமி சம்பந்தோட பிரச்சனையோ அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஒரு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கான நேரம் பக்காவா இருக்குது. சொந்தமா வண்டி வாங்கணும், வாங்கிதான் வாங்கணும். வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியம். வேலை பறி போணுச்சு பாத்தீங்களா, மேலதிக பிரச்சனை பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி, இல்லை வெளியூர்ல வந்து வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரி கண்டிப்பா வேலை உத்தியோகம் சாதகமா அமையும். பயப்படாம இறங்குங்க. வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய நேரம் வருதுங்க. கடன் பகை, வேலை உத்திய தடை, தாமதம் எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் பக்காவா அமையுது. வேலை உத்தியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வேலை உத்தியம் சூப்பரா அமையும். நல்ல வேலை, அழகான வேலை, அற்புதமான வேலை, நல்ல வேலையா பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்க. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க பாருங்க. எவ்வளவு தலைக்கு மேல கடன் சுமை இருக்கு பத்தில நான் சொன்ன ஜென்ம சனி கொஞ்சம் மந்தப்படுத்தணும். நீங்க எங்க கொடுத்தாலும் அந்த பணம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதீங்க. கடன் சுமை கொஞ்சம் குறையும். 14ஆம் தேதியில இருந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். திருமணம் ஆசைப்பட்ட பெண்ணு காதல் திருமணம் எத்தனை பேருக்கு மட்டும் நடக்க மட்டும் பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும். இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு. பாத்துங்க, பர்ஃபெக்டான நேரம் பாத்துக்குங்க. வெளிநாடு போறதோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தந்தை தாய் மூலமா நிறைய வெற்றிகள் வரும். தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க தொழில. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழில ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, மெயினா டீச்சிங் லைன்ல உள்ளவங்க சூப்பரா இருக்கும். கல்வித்துறை நல்லா இருக்கும். ஐடிஎஃப் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை நல்லா பார்க்க நல்லா இருக்கும். நெருப்பு சமுதிர வேலை நல்லா இருக்கும். இரும்பு சமுதிர நல்லா இருக்கும். மருத்துவர்களுக்கு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் மீனராசியில் இருப்பீங்க. கலைத்துறையில நிறைய பேர் இருப்பீங்க. இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த துறை எல்லாமே பட்டையை கிளம்ப போறீங்க. எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. பயப்படாம இறங்கி எடுங்க. இப்ப எடுங்க. லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? லாட்ரி யோகம் எடுக்கலாம் யோசிப்பீங்களா? இப்ப எடுத்து பாருங்க. யோகம் அடிக்கும் பாருங்க. சூப்பரா 11ஆம் வீட்டு அதிபதியா சனி பகவான சூரிய பகவான் பாக்குறாரு. உச்சமான புதன் பாக்குது. அப்ப லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுத்து பாருங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வரும். விளையாட்டுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் யாரும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம். இதுல என்ன நட்சத்திரங்க வரும்? முதல் நட்சத்திரமே புரட்டாதி நட்சத்திரம் பிறந்த ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். பிடிச்சதே பொறுமையான குணம் தான். அமைதியும் பொறுமையும் ஒரு அடக்கமும் ஒழுக்கமான குணமும் இவங்ககிட்ட நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல கேரக்டருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. எதுக்குமே ஒரு அஞ்ச மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு ஒரு 10 பேரை அனுசரிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட பிடிச்சதே தானே. இப்ப பாருங்க, நிறைய பேர் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், சேஞ்ச் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. குருவோட சாரத்துல சனி பகவானும் போறாரு, குரு பகவானும் போறாரு. இப்போ நல்ல விஷயங்கள் உங்க குடும்பத்துல இருக்குது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆனா தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும். பாத்துங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த 7 சனியுடைய தாக்கங்கள், ஜென்ம சனியுடைய தாக்கல் கொஞ்சம் குறையும். நல்ல நேரமா இருக்குது. இது எடுத்துக்கொண்டு போகிற விதம் தான் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து எடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்
அடுத்து உத்திரட்டாதினத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமைங்க, நல்ல திறமையான ஆட்கள் இந்த உத்திரட்டாதினத்துல பிறந்துட்டாவே பயங்கரமா ஷார்ப்பா மைண்ட் இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இருப்பு சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த சில ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உத்திரட்டாதினத்துல பிறந்தவங்க. இப்ப குரு யாருக்கும் நல்லா இருக்கோ, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ தொழில ஒரு சேஞ்சோ கண்டிப்பா கிடைக்கும் பார்த்து. அடுத்து ரேவதியில பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். அறிவு சார்ந்த கிரகம் நல்லா பலமா இருக்கு. இப்ப உச்சமான புதன், திருமண பேச்சு வருங்க. ஃபர்ஸ்ட் திருமணத்திலே சரி, வேலை உத்தியத்துல ஒரு பெரிய விளைவு, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க, அரசியல் உள்ள ஒரு நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, இது எல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. தாயுடைய சொத்தோ தந்தையோட சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியா உங்க பக்கம் சாதகமாக பக்காவா இருக்கு. திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. பாத்துங்க. வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.